ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தயவுசெய்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் அதை செய்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கும்படி உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். என்னுடைய சேனலில் ஏறக்குறைய 200க்கு மேற்பட்ட வீடியோக்களை நாங்கள் பதிவிறக்கம் செய்திருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் அவைகளையும் பார்த்து தேவனுடைய நாமம் மகிமைக்காக இந்த காரியத்தை செய்யும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 107வது சங்கீதத்திலே 20 வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படி வருகிறேன். சங்கீதம் 107வது சங்கீதத்திலே 20வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று அருமையான சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான அதிசயமான நன்மையை உண்டாக்குகிற ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். அது மாத்திரமில்லாமல் அவர்களை அவர் தப்புவிக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யாருக்கு தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறார், யார் அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அவர்களை அழிவுக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர் தமது வசனத்தை அனுப்புவதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமில்லை, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் குணமாக்குறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய நோக்கம் அந்த வரக்கூடிய ஆபத்திலிருந்து அவர்களை தேவன் காப்பாற்றுகிறது, பாதுகாக்கிற ஒரு பிரதானமான நோக்கத்தை இந்த வசனத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, தேவனுடைய ஜனமே, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகின்ற பொழுது அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அதை என்ன நோக்கத்தோடு என்ன காரியத்தை செய்யும்படிக்கு நான் அனுப்புகிறேனோ அந்த காரியத்தை அது செய்துவிட்டு என்னிடமாய் திரும்பும் என்றும் ஆண்டோடைய வேத வார்த்தை எங்களுக்கு அறிய தருகிறது. பிரியமானவளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. இந்த இடத்திலே 2 காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லும்படிக்கு விரும்புகிறேன், பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று, தன்னுடைய வார்த்தையை அனுப்புவது அவர்களை குணமாக்குறதாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவர்களை அழிவில் இருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சுகத்தை, ஜெயத்தை, வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த இடத்திலே 100க்கு அதிபதியான ஒரு மனிதன் இருக்கிறதை இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவன் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த வேலைக்காரன் அவனுடைய 100 பேரில் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறதை அங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வியாதிப்பட்டவனை சுகமாக்கும்படி ஆண்டவரிடத்திலே அனுப்புகிறான். அவர் ஆண்டவரை நோக்கி அவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த வியாதியிலிருந்து அந்த மனிதனுக்கு, தன்னுடைய வேலைக்காரனுக்கு
சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆள் அனுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் அந்த வார்த்தையை கேட்டு அந்த மனிதனை சுகமாக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட ஆண்டவரும் அந்த வீட்டை நோக்கி போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக அங்கே ஆண்டவர் அந்த வேலைக்காரன் அந்த அதிபதி அவரிடத்திலே அனுப்பி, நான் உம்மிடத்திலே சந்திப்பதற்கும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கும் நான் பாத்திரவான் இல்லாதவனாக இருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்ற ஒரு அருமையான செய்தியை இயேசுவுக்கு அங்கே அனுப்பப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அருமையானவளே, இந்த வார்த்தை அனுப்பப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு அன்றைக்கு கண்ட பொழுது அவர் ஆச்சரியப்பட்டவராக இருக்கிறதை வேதத்திலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த வேலைக்காரன் சுகத்தை பெறக்கூடிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவளே, அநேக இடங்களிலே வேதத்தை புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அநேகரை ஆண்டவர் சுகமாக்கினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இயேசு அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்பதிலே இந்த வேதத்திலே எத்தனையோ சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய வார்த்தை ஒரு தேவைக்காக, தேவன் தன்னுடைய வசனத்தை ஒரு காரியத்துக்காக அனுப்புகின்ற பொழுது அது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே சென்றடைகின்ற பொழுது யாரை எங்கே அந்த வார்த்தை சென்றடைய வேண்டுமோ, யாரை நோக்கி தேவன் தன்னுடைய அந்த வார்த்தையை அனுப்புகின்ற பொழுது அந்த வார்த்தை அந்த மனிதனை, அந்த மக்களை, ஒரு குடும்பத்தை, ஒரு தனிநபரை சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இது கர்த்தருடைய வேதமாக இருக்கிறது, கர்த்தருடைய சத்தியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவளே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையினாலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான், சுகமானான் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அங்கே கேட்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஆம் பிரியமானவளே, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கப்பலிலே, படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். காற்றும் புயலும் கொந்தளிப்பும் அவருடைய படகில் மேல் மோதினது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சீசர்கள் ஆண்டவரை நோக்கி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஓலமிட்டார்கள், கதறினார்கள், இயேசுவை எழுப்பினார்கள். வேதம் சொல்ல, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுறது, பிரியமானவளே, காற்றும் கடலும் அமைதியிலாய் இருந்தது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், ஆண்டுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது இந்த காற்றும் கடலும் அவரை அந்த தேவனுக்கு முன்பதாக அடங்கி நின்றது என்பதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானே, தேவன் அனுப்பின வார்த்தை காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்துகிறது என்ற ஒரு அருமையான தேவனுடைய நல்ல இந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவளே, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குறது மாத்திரமில்லை, அழிவிலிருந்து அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களை வந்து சென்றடையும் பொழுது, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புத சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அழிவிலே இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விருப்பமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். வரக்கூற ஆபத்திலிருந்து, அந்த நெருக்கத்தில் இருந்து, அந்த விபத்திலிருந்து, விபரீதத்திலிருந்து ஆண்டோடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது என்பதை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு
அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள், தன்னுடைய தூதர்கள் வந்து அவங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று ஆண்டோடைய வேத வார்த்தை சொல்கிறது. அங்கே 91 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுள்ள நிழலில் தங்குவான் என்று ஆண்டோடைய வேத வார்த்தை சொல்கிறது. ஆம்பரியமானே, அழிவிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுபவராக இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறவராக இருக்கிறார், அவர்களை குணமாக்குறவராக இருக்கிறார், தன்னுடைய மக்களை குணமாக்குறவர்களாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான செய்தியோடு கூட நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கீழ்ப்படியாதவளாக, ஆண்டவருடைய வசனத்தை புறக்கணித்தவளாக, தேவ வசனத்துக்கு எந்த விதத்திலும் நீங்கள் ஆதரவளிக்காதவர்களாக ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த அருமையான வேளையில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற அந்த ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே வரும் பொழுது, அதற்கு நேராக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குறது மாத்திரமில்லை, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார். அழிவிலே இருந்து நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை சுகப்படுத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்தி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபத்தோடு செய்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, உங்களுடைய வேத வார்த்தை சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கிறவராக நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகத்தை நீர் அருளுவீராக, அவர்களை நீர் குணமாக்குவீராக. கர்த்தாவே, அவர்கள் எந்த சூழ்நிலை, எந்த வியாதியில், எந்த போராட்டத்திலே இருந்தாலும் அவர்களை குணப்படுத்தும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் அவர்கள் எந்த ஆபத்திலே அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் நீர் தப்புவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.